அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு சொல், மெடிசன் என்ற ஒரு சொல்லினுடைய ரூட் வேர்ட்ல இருந்து வந்தது. எப்படி மனிதனுடைய உடல் நோயை மருந்துகள் போக்குகின்றனவோ, அதேபோல் மனிதனுடைய ஆன்ம நோயை போக்கக்கூடிய மாமருந்தாக இந்த தியானம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த தியானத்தினுடைய ஒரு பக்கம் எல்லோருக்குமே நல்லா தெரியும். மெடிடேஷன் பண்ணா ரொம்ப நல்லது, உடல் நலத்துக்கு நல்லது, பிரஷர் குறையும். மனம் பல குழப்பங்கள்ல இருந்தா ஒரு தெளிவான இடத்துக்கு வந்துரும். அப்படிலாம் நம்ம நெறைய இன்னைக்கு வழக்கத்துல சொல்றோம். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய ப ஆட்கள பார்த்து, "டாக்டர் நீங்க ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்க. கொஞ்சம் மெடிடேஷன் ஏதாவது பண்ணுங்க." அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு, இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் மெடிடேஷன ஓரளவு ஒத்துக்கொள்கிறது. இந்த மெடிடேஷன ஒரு ரிலிஜியன் பேஸ்டாவும் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கத்துல. தியானம்லாம் பண்ணா இது ஒரு வகையான மதத்தினுடைய அடையாளமா பார்க்குறோம். எப்படி ஒரு உடல் மனிதனுக்கு பொதுவாக இருக்கிறது. அந்த உடல் கூறுகள் பொதுவாக இருக்கு. சுகர் மட்டும் எல்லாத்துக்கும் காமனான ஒரு தன்மையில அளவுகோல வச்சுட்டு, சுகர்ல இதெல்லாம் கூடி குறைஞ்சா பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருக்கும் அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சமணன், பௌத்தம் எல்லாத்துக்கும் ஈக்குவலா அத பார்க்குறோம். அது உடல் ரீதியான ஒரு மெஷர்மென்ட்டு. ஓகே. ஹார்ட் பீட் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் ஒரே மாரி தான் அடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கொரோனா வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாரி தானே ஊசி போடுறோம். மதத்துக்கு ஏத்தாப்புல, "ஏய் இந்த மதத்துக்காரனுக்கு ஊசிய மாத்தி போடுப்பா. இந்த மதத்துக்காரனுக்கு ஊசிய மாத்தி போடுன்னா" சொல்றோம். எல்லாருக்கும் ஒரே மாரி சொல்றோம். உடலியல் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரே மாரி தான் இருக்குது. அத ஒரே மாரி அளவுகோலை கொண்டு நம்ம எல்லாருமே மெஷர் பண்றோம். இதே மாதிரி மனம் என்ற ஒரு கருவியானது பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்குது. அதுல பதிந்து வைக்கப்பட்ட, ஏற்றி வைக்கப்பட்ட அந்த கருத்துகளின் அடிப்படையில பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் முரண்படுது. நான் சில கருத்துக்களை நம்புகிறேன். நான் இப்படி இருக்கிறேன். நான் இந்த மாரியான ஒரு அடையாளம் உடையவன். நான் ஒரு கிறிஸ்துவர், நான் ஒரு நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு சமணன், நான் ஒரு பௌத்தன் என்ற மனதின் கருத்துரு ஏற்றப்பட்டிருக்கிறது. அபிப்பிராயங்கள் நம்ம நெறைய உருவாக்கிட்டே போறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு பிடித்த அபிப்பிராயங்களை ஃபாலோ பண்றது இந்திய இறை மேலாண்மை சட்டமோ, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அது அக்செப்ட் பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி அதிகபட்சம் நம்ம இந்த உலகத்துல நம்ம கருத்துரு கொண்ட மனிதராக இருக்கிறோம். நெறைய சிந்தனை செய்யக்கூடியவர்கள், ஏன், எதற்கு, எவ்வாறு, எங்கு, எப்பொழுது என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு தன்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தனைகளின் மூலமாக, தன்னுடைய விளக்கங்களின் மூலமாக இந்த வாழ்வை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல எல்லாருமே முயற்சி செய்து வரோம். ஒருத்தருடைய சிந்தனை இன்னொருத்தர் சிந்தனையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. இப்படி இதெல்லாம் மனதில் தன்மை. அதே போலதான் உடல் அமைப்பு. உடல் அமைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு 2 இட்லி சாப்பிட்டால் போதுமானதாக இருக்கிறது. ஆனால் இன்னொருத்தருக்கு 5 இட்லி தேவைப்படுகிறது. அதே போல கருத்துகள் என்பது பொதுவாக மாறுபட்டதாக இருந்தாலும், மனித மனதினுடைய தன்மை என்பது எல்லோருக்கும் ஒரே மாரி இருக்கிறது. அதில் பதிந்த விஷயங்களுக்கு ஒத்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலும், நம்ம மனதில் பதியாத, விரும்பாத விஷயங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள், செயல்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையும் கொடுக்கின்றது. இந்த இன்ப துன்பத்துக்கு காரணமாகிறது. சிலர் இந்த இன்ப துன்பத்துல அளவுக்கு மீறி போகும்போது அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ மனதை சரி செய்வதற்கு இன்னைக்கு நவீன மருந்துகளால் கூட முடியாது. நவீன மருந்துகள் மனிதனை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்துகின்றன. அவன் உடல் ரீதியாக ஏதேனும் குறைபாடு, மூளையினுடைய நரம்புகள்ல ஏதேனும் குறைபாடு போன்றவற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய மனப்பகுதிகளுக்கு சரி பண்ணதுக்கு மருத்துவம் இருக்குது. நேரடியாக மனித மனதை சரி செய்வதற்கு மருத்துவம் இருக்கான்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கவுன்சிலிங் பண்ணலாம். அவனை கூப்பிட்டு நல்ல அறிவுரைகள் சொல்லி வாழ்வியல் பழக்க வழக்கத்தெல்லாம் மாற்ற சொல்றோம். ஆனால் அப்படிப்பட்ட மனதின் தன்மையை ஒரு மனிதனுக்கு பக்குவப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கம் இருக்கிறது. அந்த பக்குவப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கம் தான் தியானம் என்ற ஒரு நிலை. ஒவ்வொரு மனிதனும் எப்படி உடலுக்கு பொதுவான ஒரு மருத்துவம் இருக்கிறதோ, அதேபோல் மனதை சரி செய்து பக்குவப்படுத்தி மனதை கையாள்வதற்கு ஒரு மனிதன் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பிலே ஒரு புதுசா சைக்கிள் ஓட்ட படிக்கிறவன்ட்ட சைக்கிளை கொடுத்தா ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. ஆனால் அந்த பையன் ஒரு தினசரி சரியான அளவு பயிற்சி எடுத்துக்கொண்டு, அந்த சைக்கிளினுடைய மெக்கானிசத்தை நல்லா தெரிஞ்சு, அதை எப்படி உட்காரணும், எப்படி பெடல் போடணும், எப்படிலாம் ஓட்டணும்னு சொல்லி, அவன் அதுல நல்லா பழக்கப்பட்டு விட்டான் என்றால், அந்த சைக்கிள அவன் ஒத்த கை விட்டுட்டும் ஓட்டுவான், 2 கை விட்டுட்டும் ஓட்டுவான், டபுள்ஸ் ஓட்டுவான், ட்ரிபிள்ஸ் ஓட்டுவான். ஏனென்றால் அவன் அதில் நல்லா பழகி விட்டான். அதே போல மனதை குறித்த ஒரு புரிதலை ஒவ்வொரு மனிதனும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய இயங்கு தளத்தை நன்கு ஆழமாக புரிந்து கொண்டு, மனம்னா இப்படிதான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன்
அதை கையாளுவதற்கான நுண் அறிவை பெறுவதனால அவன் எதை விளக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற நுட்பமான அறிவை பெறுகிறான். அந்த அறிவை தியானம் கொடுக்கிறது. ஆழ்ந்த தியானம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. அதனால தியானத்தை நீங்க ஒரு பக்கத்துல மட்டும் வெளிப்படையா வேற மாதிரி பார்க்கக்கூடாது. அது ஆழமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குது. நம்மளை அறியாமல் நமக்குள்ள பல டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. ரெகுலரா உட்கார்ந்து மனப்பயிற்சி பண்ணணும். மனமுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் மனப்பயிற்சி வேணும். மனிதன் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மனம் கூட்டல் இதன். மனதை யார் ஒருத்தர் இதமாக பயன்படுத்துகிறார்களோ அவன் மனிதன் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம மனதை நம்ம இதமா பயன்படுத்துறோமா, மிருகத்தனமா பயன்படுத்துறோமாங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப மனதை இதமாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு மனமுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் தியான பயிற்சி அவசியம். அதுக்கு ஜாதியோ, மதமோ, மொழியோ, இனமோ எதுவுமே தடை கிடையாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை பகுத்தும், தொகுத்தும், வகுத்தும் பார்க்கக்கூடிய யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு கரெக்டா பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக மனதை சமைத்து பக்குவப்படுத்த முடியும். அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பக்குவத்துல கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.